6 தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது முழுமையான அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருதல், மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்தும் அது தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மலையக சமூகம் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பிலும் குறித்த பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். ஜனாதிபதியுடனான இந்த சந்திப்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் சார்பில் அதன் தவிசாளர் MSS அமீர் அலி, பாராளுமன்ற உறுப்பினர்களான MAM தாஹிர், NPMM தாஹிர், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேசு சந்திரகுமார், இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் MA சுமந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவூப் ஹக்கீம் மற்றும் நிசாம் காரியப்பர், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் மற்றும் பரத் அருள்சாமி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த சந்திப்பின் பின்னர் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். எங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதியோடு பேசினோம். டவுன் பேசுகிற மக்களுடைய அரசியல் பேரவை இது ஏன் உருவாக்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன, பொதுவாக தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவதை பற்றி சொன்னோம். ஜனாதிபதி நல்ல விஷயம் என்று சொன்னார். ஆனால் அதே வேளையிலே நாட்டிலே ஒரு இனவாத கருத்து ஏற்படாத வண்ணமாக பொதுவான நாட்டு பிரச்சனைகளை சம்பந்தமாகவும் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னார். நாங்களும் அதனை ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் அதிலேயும் அப்படியான விஷயங்களை நாங்கள் ஈடுபடுவோம். ஆனால் இன்றைக்கு புதிய அரசியலமைப்பு, அது நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை எங்களுக்கு மட்டுமல்ல, புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதாக சொல்லியிருந்தார்கள். அது இன்னமும் 2 வருஷமாகியும் இன்னும் முதல் படி கூட எடுத்து வைக்கப்படவில்லை. அதற்கு அவர் சொன்னார், இல்லை செய்வோம், கொஞ்சம் காலதாமமாகிவிட்டது, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நிச்சயமாக ஒழிப்பேன், அது வெகு விரைவிலே அந்த பணிமுறைகள் ஆரம்பமாகும் என்று சொன்னார். மாகாண சபை தேர்தல் உடனடியாக வைக்க வேண்டும் என்ற மிகவும் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் சொல்லியிருந்தோம். அதற்கு ஒரு தெரிவுக்குழு பாராளுமன்றத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அறிக்கை வந்த பிறகு அதனை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதற்கு தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்கிற 2 பேர், சாணக்கியன் ராசமாணிக்கமும் நிசாம் காரியப்பரும் சொன்னார்கள், அந்த தெரிவுக்குழுவிலே எந்த முடிவும் வராது, அது நேரம் விரயமாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு என்பதை தெளிவாக சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர் சொன்னார், அந்த தெரிவுக்குழு தலைவரோடு தான் இன்றைக்கு பேசிவிட்டு அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை பற்றி எங்களுக்கு அறிய தருவதாக சொன்னார். நிலப்பிரச்சனை, காணி பிரச்சனை சம்பந்தமாக நேரம் உரையாடினோம். அனைத்து காணிகளும் மக்களுடைய தனியார் காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே தான் இன்னமும் இருப்பதாக சொன்னார். இராணுவத்திலே ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறாராம், ஏன் இந்த நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கென்பான காரணத்தை சொல்லும்படியாக ஒரு அறிக்கை கோரியிருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்கிறார். மலையகத்தை பொறுத்தவரையிலே அந்த மக்களுக்கு காணியே கிடையாது. அது பற்றி பேசின போது அதுக்கு திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை. அது அந்த கம்பெனிகளுக்கு அந்த காணிகள் கொடுத்திருக்கிற காரணத்தினாலே அவர்களோடு பேசித்தான் அந்த முடிவெடுக்க வேண்டும் என்ற தோரணையிலே தான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். ஒன்றியத்தை உருவாக்கின பிற்பாடு பாராளுமன்றத்துக்குள்ளார 21 பாராளுமன்ற உறுப்பினர்களோட கருத்துக்களை எடுத்து நாங்கள் ஒரு முடிவு ஒன்று செஞ்சுருந்தோம். முதலாவதாக ஜனாதிபதியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து எங்களோட கோரிக்கைகளை என்னன்னு தெளிவாக போடுறதுக்கு முக்கியமாக சொல்லணும்னா 3 கோரிக்கைகள் நாங்கள் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கோம். சுமந்திரன் அவர்களும் அதை பற்றி பேசியிருப்பார். நான் குறிப்பாக மலையக சார்ந்த விடயங்கள் சம்பந்தமாக தமிழ் முற்போக்கு கூட்டணியை பிரதித்துவப்படுத்தி கௌரவத்துக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருந்தார். அதே மாதிரி நானும் இங்கே இருந்தேன். நாங்கள் இருவருமே ஒரு விஷயத்தை முன்னால் எடுத்து சொன்னோம். காணி உரிமையை பொறுத்த வரைக்கும் இங்கே காணி உரிமை ஒரு பிரச்சனை, ஆனால் அது அந்த சிஸ்டம்னால தான். இன்றைக்கி வடக்கு கிழக்கில் 40,000க்கு மேலான வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. நாட்டில் பல்வேறு இடத்துல தித்வா புயல்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடு கட்டப்பட்டிருக்கு. ஆனால் மலையகத்தில் இந்த வீட்டு பிரச்சனை இன்னொரு இழுப்பறியாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்காண்டி நாங்கள் சொல்கிறேன். கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்கள்கிட்டையும் தெளிவாக எடுத்து சொன்னேன். நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு. அந்த அனுபவத்தினால நாங்கள் உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம், இது சிஸ்டம் பிரச்சனை. முதல் விஷயம், நிதி ஒதுக்கீடு பத்தாது. 2வது, இது இந்த லீஸ் முறைமையில் இருக்கனால நிறையா பிரச்சனைகள் இருக்குது காணியை விடுவிக்கிறதுக்கு. எல்லாத்தையும் தாண்டி அரசாங்கம் மூலியமாக காணியை விடுவிச்சா கூட பெருந்தோட்ட நிறுவனம் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாங்க, வெளியால் கொடுக்க மாட்டோம், நாங்கள் இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தான் கொடுப்போம். ஸோ இவ்வாறான பிரச்சனைகள் இருக்குன்னு ஜனாதிபதி அவர்களுக்கு எடுத்து சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி ஒதுக்கீடு பத்தாதுன்னு சொன்னோம். முக்கியமாக இந்த விஷயத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு உறுதி கொடுத்துருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த 5 பில்லியன் நிதி ஒதுக்கீடு பத்தாது.
அதனால் இப்போ வரப்போகிற வரவு செலவு திட்டத்தில் கட்டாயம் நிதி ஒதுக்கீடு கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதை பொறுத்திருந்து பார்க்கணும். கூட்டி கொடுத்தா சந்தோஷம். ஆனால் அது எந்த முறையில் கூட்டி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா கடந்த வரவு செலவு திட்டத்தில் இப்படி கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லி தான் 7 பில்லியன் நிதி ஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஆனால் அந்த 7 பில்லியனில் 67% இந்தியாவோட நிதி ஒதுக்கீடு. அப்படி இருக்கும்போது இலங்கையின் நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருக்கணும். குறிப்பாக அந்த மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு திட்டம் இல்லாமல் இருக்கிற நிதி ஒதுக்கீடு தான் நாங்கள் அதிகரித்து கேட்குறோம். அது கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் அவர் சொன்னார், அது போக போக கலந்துரையாடலில் தான் புரிய வரும். என்னன்னா நம்ம காணியை நம்ம வழங்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. காணி உரிமை சம்மந்தமாக காணியை வழங்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா வளங்கள் பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் நாளைக்கு மலைகளை பாதுகாக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த கருத்தில் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா காணி உரிமை கட்டாயம் மக்களுக்கு வழங்கி ஆகணும். அப்படி இருக்கும்போது இதான் மலையகம் சம்மந்தமாக முக்கியமாக பேசப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாமல் மாநசபை சம்மந்தமாக நான் ஏற்கனவே எங்களோட அபிப்பிராயத்தை முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். மாநசபை சம்மந்தமாக மக்கள் மட்டும் இல்லை, அனைவரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது தமிழர்களுக்கு மட்டும் ஒரு சாதகமான தேர்தல் முறைமை கிடையாது. மாநசபையை பொறுத்த வரைக்கும் இலங்கையர்களுக்கு மாநசபை தேவை, டீசென்ட்ரலைசேஷன் தேவை, அதிகார பகிர்வு கட்டாயம் தேவை. அது நீங்கள் சின்னலமோ தமிழோ முஸ்லிமோ அது ஜனநாயகத்துக்கு ஒரு அடையாளம். அது நம்மளுக்கு புரியணும். ரெண்டாவது, மாநசபை தேர்தல் முறைமை சம்பந்தமாக ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் இருக்குது, மிக்ஸ்டு இருக்குது. இப்போ ப்ரொபோஷனலுக்கு அடியில் சிறுபான்மை தமிழர்களுக்கு ஒரு பிரதித்துவம் இருக்குது. நாளைக்கு இவங்க தேர்தல் முறைமையை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த பிரதித்துவம் இல்லாமல் போகும். ஜனாதிபதி அவர்கள்கிட்ட எடுத்து சொன்ன விஷயம் அதான். 13 மாவட்டங்களில் குறிப்பாக மலையக மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. நாங்கள் அந்த 13 மாவட்டங்கள்லையும் சிறுபான்மை தான், 10%, 15%. அப்படி இருக்கும்போது பிரதித்துவம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ ஆகவே இதை கொஞ்சம் கருத்தில் எடுத்து ஒரு புதிய அரசியல் அமைப்பு வரும்போது அதை பற்றி கலந்துரையாடிக்கலாம். இப்போதைக்கு பழைய முறைமையிலே எடுத்து பண்ணுங்கன்னு கேட்குறேன். ரொம்ப நல்லா வரவேற்றார். நாங்களும் அவரை ரொம்ப நல்லா சிரித்து பேசி தான் வந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த பதில்கள் போக தான் தெரியும். அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, பொறுத்து வந்து பார்ப்போம்.